வெப்பசலனம் காரணமாக தமிழகத்தில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் 15 சென்டிமீட்டர் மழையும், தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் 11 சென்டிமீட்டர் மழையும், ராமநாதபுரம் மாவட்டம் தீர்த்தாண்டதானம், கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி, திருச்சி துவாக்குடி ஆகிய இடங்களில் 10 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இதேபோல் ஒகேனக்கல் மற்றும் தஞ்சை ஆகிய பகுதிகளில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பசலனம் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையத்தின் இயக்குநர் ரமணன் தெரிவித்துள்ளார். சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்றும் அவர் கூறியுள்ளார். வெப்பச்சலனத்தின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்துள்ளது. பதிவு செய்யப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் மிக அதிகமான மழை 15 சென்டிமீட்டர் திருப்புவனத்தில் பதிவாகியுள்ளது. அடுத்தபடியாக பாலக்கோட்டில் 11 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. தீர்த்தாண்டதானம், தளி மற்றும் துவாக்குடியில் தலா 10 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை வெப்பச்சலனத்தின் காரணமாக உள் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும், கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் நாம் மழை எதிர்பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளிலே ஓரிரு இடங்களில் கனமழை இருக்கக்கூடும். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் இருக்கும். நகரின் சில பகுதியில் மழை வருவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு.